எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க, 6 மந்த் முடிஞ்சிருச்சு பேபிக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு. அதனால் போடுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ரைஸ் போட்டுட்டேங்க. அப்புறம் வந்து பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ரெண்டையும் வந்து போட்டுட்டு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க 3-4 வாட்டி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மொத்தமாக 1/4 டம்ளர் இருந்துச்சுங்க ரைஸும் பருப்பும் சேர்ந்து. நான் வந்து ஒரு 1.5 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேங்களா, பத்துமா பத்தலைன்னு தெரில, பார்க்கலாங்க. வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. குக்கர் வச்சு நம்ம இதை மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 3 விசில் விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்குங்க. பருப்பு ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இல்லாமல் இருக்குது. நம்ம அதுக்கு பதிலாக அதை சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பருப்பு மத்து போட்டு தான் கடைவேங்க, மிக்சியில் போட்டு அடிக்க மாட்டேன். ஏன்னா அது ஹீட் ஆகும்போது அந்த சத்து எல்லாமே அதுலேயே போயிடும். அதனால் நான் வந்து பருப்பாமுட்டி சொல்லுவாங்க, அதில் பருப்பு மத்து அதில் போட்டு நான் கடைஞ்சிருவேங்க. 3 நாள் அப்படி தான் பாப்பாவுக்கு கொடுத்தேங்க சாப்பாடு. இது குக்கரில் வைக்கலைங்க, தனியாக நார்மல் பவுலில் வச்சு எடுத்து கடைஞ்சி கொடுத்துட்டேங்க. சின்ன பாப்பா பாருங்க இப்போவே எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி வந்துட்டாப்படி. பெரிய பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க அப்படியா. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. நான் வந்து இதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துட்டேன். 2 பேத்துக்கு இதுவே சரியாக இருக்கும். மிச்சத்தை நான் தான் சாப்பிட்ணுன்னு பாருங்களேன். 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து கலக்கிக்குவேங்க. நெய் லைட்டாக ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அந்த அளவு தான் நெய் விடுவேங்க. நெய் விட்டு, ஏன்னா அது ஜீரணம் பண்ணுறதுக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்போதைக்கு அது நெய் கொஞ்சமாக விட்டுருக்குங்க. நல்லா கலக்கி எடுத்து லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி வச்சுருக்குறேங்க பாப்பாவுக்கு ஃபீடிங் பாட்டிலில். நானும் தனியாக வச்சுருக்கிறேன். அதை எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாப்பாவுக்கு ஃபுட் ஊட்டிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுத்துக்கலாங்க. ஏன்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு ஊட்டிடுவேங்க. ஏன்னா அவங்களும் குடிக்கிறாங்க, அதனால் நானும் கொடுத்துருவேங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க சமத்தா. அடுத்த நாள்லேருந்து ரகலை தாங்க. பாருங்கள் இப்போவே என்ன பாடுபடுத்துகிறாங்க. இப்போ சின்ன பாப்பாவை தான் கையில் வச்சுருக்குங்க, பெரிய பாப்பா கீழே இருக்கிறாப்படி. இது கடைசியில் என்னால் எதுவும் வீடியோ எடுக்க முடியலைங்க. இது ஃபைனல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஃபைனல் டச்சுங்க இது. பாருங்கள் 2 பேர் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு. இப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்க முடியும்? அதனால் அதை கட் பண்ணி விட்டுட்டேங்க. மறுபடியும் சாப்பாடெல்லாம் ஊட்டி முடித்து கடைசியாக எடுத்ததுங்க இந்த வீடியோ. கண், மூஞ்சி, வாய் எல்லாம் அவங்க சாப்பாடு சாப்பிட்டு வச்சுருக்காங்க. பாருங்க சின்ன பாப்பா தான் சரியான சாட்டைங்க.